குருப்பியோ நமஹா நமோ நமஹா. எல்லாரும் ஆனந்தமாக இருப்பேன்ற நம்புகிறேன். நம்ம வந்து கமலஜ தைத்தா அஷ்டகம் முடிச்சிட்டோம், சரஸ்வதி அஷ்டகம் முடிச்சிட்டோம். கேட்டிருப்பீங்க, அதனுடைய பயனை அடைந்திருப்பீங்கன்ற நான் நம்புகிறேன். அப்புறம் கனகதாரா ஸ்தோத்திரமும் முடிச்சிட்டோம். அப்புறம் அஷ்டவிகர கீதா பேரலாக போயிட்டுருக்கு. அது கொஞ்சம் லாங் டைம் எடுக்கும், அது 4-5 மாதம் கூட எடுக்கலாம். இப்போ பேரலாக இப்போ உள்ள ரிக்வஸ்ட் என்னன்னாக்கா, சிவ அபராத க்ஷமாபண ஸ்தோத்திர அதை எடுக்க சொல்லி இப்போது ஒரு வேண்டுகோள். அதில் எல்லாத்தையும் இல்லாமல் எடுக்க போகிறதில்ல, ஒரு செலக்டட் வேர்சஸ் மட்டும் எடுத்துகிட்டு பண்ணலாம். ஆதிசங்கரர் தன்னுடைய திக்விஜய் யாத்திரைக்கு போகும்போது கேதார்நாத்தில் போயிருக்கும்போது, அங்கே இந்த கோவிலில் கேதார்நாத் சிவன் கோவிலில் அந்த பூஜாரி வந்து ஆதிசங்கர்கிட்ட சொல்கிறார், நான் டெய்லி பூஜை ஒழுங்காக பண்ணிட்டு இருக்கேன், ஆனாலும் ஒரு இனம் புரியாத ஒரு பயம், ஒரு குற்ற உணர்வு எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. அது போக்குவரத்துக்கு, அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறார். யார்? அந்த பூஜாரி. அந்த பூஜாரி மட்டும் இல்லை, நம்மளுக்கும் இருக்கா இல்லையா? நிறைய டைம் சும்மா இருக்கும்போது ஒரு இனம் புரியாத பயம் இருந்து கொண்டே இருக்கிறது இல்லை. அதுக்காண்டி என்ன செய்கிறோம், அந்த ஃப்ரீ டயத்தையே கொடுக்குறதில்ல. வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் என்னெல்லாம் இருக்க சோஷியல் மீடியா, அதில் போய் மண்டையை கொடுத்து மாட்டின்றோம். அல்லது எதாவது டிவியை பார்த்து சும்மா இருந்தால் தானே இந்த எண்ணங்கள்லாம், அந்த வாசனைகள்லாம் வந்து பயன்படுத்துறது. ஸோ மைண்டை அப்படியே அடைச்சி வச்சுக்கோ. ஆனால் இது என்ன பண்ணுறோம், இந்த மைண்டை அடைக்கும் போது புது வாசனையை க்ரியேட் பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணிகிட்டே இருக்கும். அது திரும்ப வரும். கச்சடா போட்டு அடைச்சாக்கா திரும்ப அதோட வரத்தானே செய்யும் ப்ராப்ளம். ஸோ இது நம்மளுக்கு எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ராமி கணேஷ் சேனலில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, எல்லாத்துக்கும் தமிழில் வந்து வேர்டு பை வேர்டு மீனிங் கொடுத்து டோட்டல் மீனிங் கொடுத்ததுனால உங்களுக்கு சான்ஸ்கிரிட் தெரியாட்டாலும், இதை நீங்கள் உங்களால் பாராயணம் பண்ண முடியாட்டாலும், இந்த அர்த்தத்தை திரும்ப திரும்ப கேட்டேன்னா அது பதிவாயிரும். அப்போ அது வந்து சம்ஸ்காரங்கள் ஆகி வாசனை ஆகி சும்மா இருக்கும்போது இந்த மாதிரி எண்ணத்தை கொண்டு வரும். இப்போ இந்த மாதிரி என்னத்தை செய்யும், இந்த பயத்தை போக்கும். இது வந்து சத்தியம். ஏன்னா ஆதிசங்கர் கொடுத்தது, நம்ம ஒன்றும் கொடுக்கல. பார்க்கலாமா? ஆதௌ கர்ம பிரசங்காத் கலயதி குலஷம் மாத்ருகுக்ஷௌ ஸ்திதம் மாம் விண்மூத்திர அமேத்ய மத்தியே க்வதயதி நிதராம் ஜாட்டரோ ஜாதவேதः யத் யத் வை தத்ர துக்கம் व्यतयति நிதராம் ஷக்யதே கேன வக்தும் சந்தவ்யக மே அபராதக சிவ 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 போஹோ ஸ்ரீ மகாதேவ சம்போ. அட்ரஸ் பண்ணுறோம் சிவனுக்கு. இந்த ஸ்லோகம் யார்? ஆதிசங்கர் கொடுத்துருக்கார். யாருக்கு அட்ரஸ் பண்ணி? சிவனுக்கு ஆண்டி. சிவ சிவ சிவனை கூப்பிடுறோம். வரோம் சிவ 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 சிவா அப்படி சொல்லி, போஹோ அப்படின்னா மதிப்புக்குரியவரே சிவனே, மகாதேவர் தேவர்களுக்கெல்லாம் தேவனே, ஷம்போ நன்மை அளிப்பவனே, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பவனே, பலவலண்டாக இருப்பவனே, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். எனக்கு இது இனம் புரியாத ஃபியர் வருது, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இந்த ஸ்லோகத்தை நம்ம சொல்ல போகிறோம். இந்த என்ன செய்வோம், இந்த ஸ்லோகத்தை ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். ரீஅரேஞ்ச் பண்ணால் கரெக்டாக அது ப்ரோஸ் ஆர்டரில் வந்துருத்துனாக்கா அர்த்தம் புரியறதுக்கு வசதியாக இருக்கும். எல்லாத்துக்கும் வேர்டு பை வேர்டு மீனிங் சொல்கிறேன், முடிஞ்ச அப்புறம் கடைசியில் டோட்டல் மீனிங்னு சொல்கிறேன். டெய்லி ஒரு தடவை கேளுங்க, இது போட்டோம் ப்ரோக்ராம் ஆகட்டும், அதுக்கு தக்கன பலனை கொடுக்கும். ஆதௌ மாத்ருகுக்ஷௌ ஸ்திதம் மாம். ஆதௌ முதல்ல பிறக்கிறதுக்கு முன்னால் அம்மாவோட வயத்தில், மாத்ருனா அம்மா, குக்ஷௌனாக்க கருப்பையில், ஸ்திதம் மாம் இருந்த எண்ணெய், ஸ்திதம்னா இருந்த, மாம்னா எண்ணெய், கர்ம பிரசங்காத் குலுஷம் கலயதி, நான் பண்ணின கர்மத்தின் காரணமாக, கர்மத்தின் விளைவாக, கலுஷம்னா நான் அசுத்தமான நிலை. வயத்தில் எப்படி இருக்கும், அசுத்தமான நிலை தானே. கலையத்தி அதில் வச்சு, நான் பண்ண கர்மத்தின் பலனாக, கர்மத்தின் விளைவாக, தாயோட வயத்தில் அசுத்தமான நிலையில், கலையேத்தி கலுஷம் அசுத்தமான நிலையில் கலையேத்தி வைத்து, ஜாட்டரக ஜாதவேதக விண்மூத்திர அமேத்ய மத்தியே, ஜாட்டரகனா வயத்தில் உள்ள, ஜாதவேதகனா அந்த செரிமானமான அக்னி, அது ஜாட்ரா அக்னிம்பாங்க.
இந்த வயத்தில் உள்ள அந்த அந்த நெருப்பு என்ன பண்ணுறதுன்னு சொல்ல போகிறார். அந்த வெறுப்பு விண், அப்புறம் அது மட்டும் இல்லை, விண் மூத்திர அமேதிய மத்தே, அந்த அம்மாவோட வயத்தில் இருக்கும்போது என்னெல்லாம் இருக்குது, மலம் சிறுநீர் அந்த அழுக்குகள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவுலையும் நான் இருக்கேன். நிதராம் மிகவும் கொதையதி, அந்த அக்னி என்ன செய்யறது, அப்படியே என்ன கொதிக்க வச்சு வேக வைக்கிறது. அங்கே அவ்வளோ கஷ்டப்படுறேன் நாங்கள். தத்திர அங்கே அந்த வயத்தில் எத் எத் வை துக்கம், எத்தகைய எவ்வளவு துன்பம், ஓகே, நிதராம் மிகவும் வியதயதி வேதனைப்படுத்துகிறது. துன்பம் போட்டு படுத்தி எடுக்கிறது என்ன அங்கே, ஏன்னா ஜாட்ரக்னி எரிக்கிறது, அசுத்தங்கள்லாம் இருக்குது, அந்த மாதிரி இடத்துல இருக்கேன். கேன பக்தும் சக்கியத்தை, இதை யாரால் சொல்ல முடியும், யார்கிட்ட நான் சொல்ல முடியும், யாரால் சொல்ல முடியும் இதை அந்த இடத்துல. ஹே சிவா ஸ்ரீ மகாதேவ சம்போ மே அபராதக, நான் பண்ண பாவத்தினால தான் இந்த மாதிரி பிறப்பு எடுத்து கஷ்டப்படுறேன். என்னோட அபராதத்தை சந்தவ்யக மன்னிக்கப்படணும், நீ நான் மன்னிக்கணும், என்னோட அபராதங்களை பொறுத்து ஆள வேண்டும். அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம்னா, ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று, என்னோடய வாசனைகள் எல்லாம், கெட்ட வாசனைகள்லாம், பயமான வாசனைகள்லாம் போக்கு, திரும்ப திரும்ப பிறந்து 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 இறக்கிறேன் இல்லையா, அதுலேருந்து எனக்கு முக்தியை கொடு, மோட்சத்தை கொடு. ஒரு டைரக்ட் ஷார்ட் டேர்ம் இமீடியட் பெனிஃபிட், லாங் டேர்ம் இம்ப்ளைடு பெனிஃபிட். ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட் வந்து எனக்கு இந்த பயத்தை போக்குறது, அதுக்கு தக்கன வாசனாவை கொடு, நல்ல காரியத்தை பண்ணவை. லாங் டேர்ம் பெனிஃபிட் வந்து திரும்ப திரும்ப பிறந்து இறந்து இருக்க வேண்டாம். இதில் ஒன்று புரிஞ்சுக்கணும், மனிதனாக பிறந்தால்னா இந்த மாதிரி துக்கங்கள்லாம் இருக்கும். ஆனால் மனிதனால் பிறந்தால் மட்டுமே மோட்சமும் அடைய முடியும். அதுக்கு தக்கன யார் கூட இருக்கும், சத்சங்கம் இருக்கணும், நல்ல ஆட்கள் கூட இருந்துட்டு நல்ல விஷயங்களை சாஸ்திரங்களை கற்றுண்டு குரு மூலமாக முக்தி அடையிறதுக்கும் இந்த உடம்பு தான் வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிள் துக்கப்பட வைக்கிறது. அதனாலும் என்ன செய்யணும், விவேக வைராக்கியத்தோட நம்ம வந்து என்ன செய்யணும், இந்த ஆன்மீக பாதையில் போய் நல்ல குருவின் துணையை நாடி திரும்ப திரும்ப கேட்டு 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 டவுட்ஸ் எல்லாம் போக்கி டெய்லி ஒரு 3-4 மணி நேரம் பண்ணணும். வேலைக்கு போகிறாலும் அட்லீஸ்ட் 1.5 மணி நேரம் பண்ணுங்க. வேலை முடிஞ்சுடுத்தா 4-5 மணி நேரம் திரும்ப திரும்ப இந்த கேள்வி வந்துகிட்டே இருக்கணும். இது ஏன், அது ஏன், இது ஏன், அது ஏன் எனக்கு இப்படி ஆறுது, அது எப்படி வெளியில் வருது. அப்போ இது பார்த்துட்டோமா, இதோட டோட்டல் மீனிங் பார்க்கலாமா. முன்பிறவி கர்மத்தின் விளைவாக முதலில் ஆதவுங்கிறோம்ல, முதலில் என்னை தாயின் கருப்பையில் அசுத்தமான நிலையில் வைத்து அங்கே மலம் சிறுநீர் போன்ற அசுத்த பொருட்களின் நடுவில் வயிற்றில் உள்ள ஜாட்டராகினி என்னை மிகவும் வேக வைத்து வதைத்தது. அங்கே நான் அனுபவித்த துன்பங்கள் எவ்வளவு கடினமானவை என்பதை யாரால் முழுமையாக விவரிக்க முடியும், சொல்ல முடியாத துக்கப்பா. வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவான், நான் வயத்தில் இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு. ஆகையால் சிவனே 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 மகாதேவனே சம்போ, என்னுடைய குற்றங்கள் அனைத்தையும் தயவு செய்து மன்னிக்க வேண்டும். இந்த ஸ்லோகத்தை படிக்கும்போது எனக்கு வந்து பஞ்சதசியில் ஒரு ஸ்லோகம் நான் வந்தது, ரெலவெண்ட் ஸ்லோகம், அதையும் சொல்லலான் இருக்கேன். பஞ்சதசியில் 7வது சாப்டர் 223வது வேர்ஸ். இது ஏன் சொல்கிறேன்னா, யார்கிட்ட புக் இருக்கோ போய் பார்க்கலாம். அங்கே என்ன சொல்கிறேன்னா, உடல்கள் வந்து 3, ஸ்தூல உடல், கிராஸ் பாடி, சூக்ஷ்ம உடல், சட்டில் பாடி அண்ட் காசல் காரண உடல், 3 இருக்குது. இந்த 3மே அதுகளுக்கு வியாதிகள் உண்டு, நோய்கள் உண்டு. இவர் என்ன சொல்கிறார், உடலுக்கு நோய் அல்ல, உடல்களே நோய். இது கரெக்டு தானே? யாராவது பிறந்ததுலேருந்து இறக்குறவங்க வரையும் நோய் இல்லாமல் இருந்திருக்காங்களா? அது எப்படி போய் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்யூர் பண்ணுறாங்க, அதுக்கு பைசா இருக்கா, அது ஃபெசிலிட்டி இருக்கா, அது ஒரு விஷயம். சில பேர் நிறையனா கஷ்டப்படுவாங்க, சில பேர் குறையனா கஷ்டப்படுவாங்க. ஆனால் கஷ்டப்படாமல் நோய் வராமல், ஏன்னா அதோட நேச்சரே அப்படி தாங்கிறார். உடல்களே நோய்கள். ஸோ நோய் வந்தால் கஷ்டப்பட பயப்படாதுங்க, அது ஒரு நேச்சர். உடம்போடு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுலையும் கஷ்டம்தான். அதுக்கு நான் உடம்பு இல்லைன்னு தெரியறதுக்கு ஆத்ம ஞானம் வரும். ஸோ உடல் என்று நினைக்கிறதையும் கஷ்டம்தான், நோய் தான். இதில் 7வது சாப்டரில் 228க்கு இது
ஒரு ஸ்தோத்திரமே சொல்கிறார், ஒரு ஸ்லோகமே சொல்கிறார் பாருங்க. தந்தோஹோ வியுஜேத் ந பட்டக பாலேபியக கம்பலக யதா மிருதக கடக ததா தேகக ஜுரேபியக அபி இதி திருஷ்யதாம். எப்படி எப்படி எதுக்கெல்லாம் காரணம், எதோட சொரூபமுங்கிறதோ என்ன சொல்கிறார், நம்ம ஒரு துணி வேணும்னாக்க அதுக்கு எப்படி நூல் தேவையோ, துணியும் நூலும் சேர்ந்து சேர்ந்து இருக்குமோ, அது இல்லாமல் நூல் இல்லாமல் துணி இருக்க முடியாதோ, உள் இல்லாமல் எப்படி கம்பளி இருக்க முடியாதோ, களிமண் இல்லாமல் எப்படி பானை இருக்க முடியாதோ, இந்த நோய் இல்லாமல் உடல் இருக்காது. அடிஷக்கா. ஸோ இனிமேல் நோய் தான் கவலைப்பட வேண்டாம். எல்லாருக்கும் நோய் இல்லாதவா ஒருத்தர் இருக்க முடியாது. அதனால தான் என்ன பண்ணணும், இந்த பாடியோட ஐடென்டிஃபை பண்ணாத. எவ்வளவுக்கு எவ்வளவு நான் இந்த உடல் 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 இந்த மனசு மனசு புத்தின்னு நினச்சிக்கிறையோ அதோட சொரூபமான நோய் என்னெல்லாம் நோயின்னு ஒன்றுனா பார்க்க போகிறோம். என்ன 3 உடல் சொன்னோம்ல, ஒன்று ஸ்தூல உடல், இந்த பாடி ஃபிசிக்கல் பாடி, இன்னொன்று மனசு மாதிரி சூக்ஷ்ம உடல், 3வது காரண உடல். இந்த ஸ்தூல உடலுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இந்த வாதம் பித்தம் கபம் இருக்கு இல்லையா, அது மாறுபடும் போது கோடிக்கணக்கான வியாதிகள் வருது. அது பேலன்ஸில் இல்லைன்னா கோடிக்கணக்கான எண்ணிக்கையற்றது. மனசுக்கு 2 தான் நோய் சொல்கிறார். ஒன்று ராகத்வேஷம், பற்று வெறுப்பு, இன்னொன்று அமைதியின்மை. அப்புறம் என்ன சொல்கிறார், மனசு அமைதி, இந்திரிய அமைதி இன்மை. ராகத்வேஷம் இருக்கு, மன நிம்மதியும் இந்திரிய நிம்மதியும் இல்லை. ஒன்று இருக்குது இல்லை, இது 2 தான். அதனால தான் இதிலெல்லாம் இதோ கொஞ்சம் வேரியேஷன் பார்த்தாலும் இந்த காம குரோத மத மாத்சாரிய மோக லோபம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மனசோடைய நோய். இந்த காரண உடம்போடு நோய் என்ன, இது துக்கம். அது பீஜ ரூபத்தில் இருந்துட்டு நாளைக்கு தூங்கும்போது திரும்ப இருக்கும்போது நாளைக்கு திரும்ப வரணுமே இப்போ திரும்ப துக்கங்கள் வருமே அப்படி சொல்லிட்டு நாளைக்கு என்ன ஆகுமோ, இதுக்கப்புறம் என்ன ஆகுமோ, இது சொல்கிறல சும்மா இருக்கும்போது இந்த பயம் இதெல்லாம் வரும்போது ஏன்னா இந்த காரண சரீரத்திலலாம் இருந்தால் இந்த சம்ஸ்காரங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த 3 உடல்களுமே நோய்களின் சொரூபம்தான். ஸோ இப்போ பாருங்க, இந்த பஞ்சதசியோட 7வது சாப்டரில் 223 228 வசையும் பார்த்தா, இந்த நம்ம சிவ அபராத க்ஷமாபன சோஸ்திரத்தையும் பார்த்தா கிரேட் மேன் திங்க் லைக். இங்கே பஞ்சதசி வித்யாரண்யர் எழுதினது, இது ஆதிசங்கர் எழுதினது. இவ எல்லாருமே அவளோட ஆதிசங்கரோட சிஷ்யர் தான். ஸோ இது எப்படி முடிக்கிறோம் நம்ம, நீ உடம்போடு நீ ஐடென்டிஃபை பண்ணினேன்னா, நான் இந்த உடல் உடல் உடல்னு ஜாஸ்தி அபிமானம் இருந்ததுன்னா நோய்களை தவிர்க்க முடியாது. இப்போ நோய்களை தவிர்க்கணும்னா என்ன செய்யணும், நான் யார், என்னோட சொரூபம் என்ன, நான் சச்சித் ஆனந்தம் என்று தெரிய வேண்டும். அதுக்கு கடவுளுடைய அனுகிரகம் வேண்டும். நல்ல குரு கொடுக்க வைக்கணும். அந்த கடவுள் மூலமாக நல்ல குரு வரும். சாஸ்திரங்களை படிக்க வேண்டும். இல்லைனாக்கா திரும்ப திரும்ப பிறப்பு, முதுமை, வியாதி, இறப்பு சுற்றிகிட்டே தான் இருக்கும். ஸோ கடவுளோட அனுகிரகத்தினால ஏற்கனவே இந்த பாதையில் நீங்கள்லாம் வந்ததுனால யூ ஆர் இன் த ரைட் டைரக்ஷன் அண்ட் த ஸ்பீட் இஸ் ஆல்சோ அப்ராப்ரியேட். இந்த ஜென்மத்திலேயே ஜீவன் முக்தி கிடைக்கும் அப்படின்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. குருப்பியோ நமக்கு இன்னும் பார்க்கலாம். இந்த சோஸ்திரத்தில் நான் எல்லாம் ஃபுல்லாக எடுக்கலை, செலக்டட் வர்சஸ் எடுத்துட்டுருக்கேன். அடுத்த வர்சஸ் பார்க்கலாம். நல்லாயிருக்கும். இதெல்லாம் அட்டகாசமாக இருக்குது. இதெல்லாம் ஆதிசங்கரர் யாருக்கோ சொல்கிறாருன்னா கூட நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நல்லா நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணிங்கோ, திரும்ப திரும்ப கேளுங்கோ. தமிழ்லையும் அர்த்தம் கொடுத்துருக்கேன், அந்த தமிழ் அர்த்தத்தை திரும்ப திரும்ப கேளுங்கோ. அது நல்ல சம்ஸ்காரங்கள் ஆகட்டும், உங்கள் உள்ளுக்குள்ளே ப்ரோக்ராம் ஆகட்டும். ஸோ சும்மா இருக்கும்போது இந்த மாதிரி சம்ஸ்காரங்கள் தான் வரும். சரி, மேலும் பயணிப்போம். குருப்யோ நமஹ, நமோ நமஹ.